ஹலோ மை டியர் ஃபேமிலி, நீங்கள் கமெண்ட்டில் கேட்டுட்ருந்த ஷேக்கர் கீச்செயின் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்க்குறது மூலயமா இந்த கீச்செயின் பண்ணும் பொழுது என்னென்ன மிஸ்டேக்லாம் நான் பண்ணியிருக்கேன்றதையுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த மிஸ்டேக்கை நீங்களும் பண்ணாமல் ஒரு பர்ஃபெக்டான கீச்செயின் வந்து நீங்களுமே மேக் பண்ணலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட்டு ஷேக்கர் மோல்டுனே தனியாக வந்து இருக்குது. ஸோ அந்த மோல்டு வந்து தேவைப்படும். மோல்டு வந்து உங்களுக்கு எந்த ஷேப் கிடைக்குதோ நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. நான் வந்து ஹார்ட்டின் ஷேப் வந்து நான் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறமா ரெசின் அண்ட் ஹார்ட்னர் வந்து நான் ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். பிங்க் கலர் பிக்மெண்ட் யூஸ் பண்ணி நான் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் யூஸ் பண்ணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் கிளிட்டர் போட்டு யூஸ் பண்ணணுன்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே உங்களோட இஷ்டம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து போர் பண்ணி வச்சுக்கோங்க. 24 மணி நேரம் கழித்து காஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் எனக்கு இருக்குது. அதில் ஏன் ஒயிட் கலரில் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒப்பாக்கி பிக்மெண்ட்டோட ஆல்கஹால் இங்கை வந்து மிக்ஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால எனக்கு இந்த மாதிரி லைட்டாக வந்திருக்கு. ஸோ ப்ராப்ளம் இல்லை எனக்கு, ஏன்னா அது பேக் சைடு தான். இது சும்மா பர்சனல் யூஸ்க்காக தான் நான் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து அந்த மோல்டுலேருந்து ஈஸியாகவே நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு அந்த ஹார்ட்டின் ஷேப்பில் வந்து அந்த ஸ்பேஸ் வந்து இருக்கும். நம்ம வந்து அந்த திங்ஸ்லாம் போட்டு வைக்கிறதுக்கு. நான் ஏதாவது பெரிய ப்ராஜெக்ட் ரெசின் பண்ணும்பொழுது எக்ஸ்ட்ரா பேலன்ஸ் இருக்க ரெசினை இந்த மாதிரி மோல்டில் நான் யூஸ் பண்ணி வச்சுப்பேன். ஏன்னா எதுக்காவது ஒரு ஆர்டர் வந்துச்சு அப்படின்னா இதை வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிங்க் கலரில் வந்து நான் ஒரு நேம் ஸ்டிக்கர் வந்து யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து ரெசின் போட்டு கவர் பண்ணியிருக்கேன். ரெசின் போட்டு காய வச்சு எடுத்திருக்கேன். ஏன்னா அந்த ஸ்டிக்கர் வந்து ரிமூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஸ்டிக்கர் அப்ளை பண்ணிவிட்டு மேலேயுமே லைட்டாக அதுக்கு மேலே ரெசின் போட்டு காய வச்சு எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை நேம் போடாமல் பண்ணுறீங்கனாலுமே உங்களோட இஷ்டம். நான் உங்களுக்கு ஒரு ஐடியாவை தான் ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறமா சென்டரில் வந்து ஹேண்ட் ட்ரில் யூஸ் பண்ணி ஓட்டை போட்டு எடுத்துக்கோங்க. ஹேண்ட் ட்ரில் யூஸ் பண்ணி இந்த ஹோல் வந்து போடுறோம் இல்லையா, இதை வந்து நான் இப்போயே வந்து சீல் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக இந்த வீடியோ எடுக்கும்பொழுது நான் என்ன மைண்ட் செட்டில் இருந்தேன்னு எனக்கும் தெரில. பட் நான் ஹோலை வந்து அப்போயே வந்து ஸ்க்ரூ யூஸ் பண்ணி சீல் பண்ணிட்டேன், கவர் பண்ணி எடுத்துட்டேன். இந்த மாதிரி நம்ம சீல் பண்ணும் பொழுது சின்னதாக ஓட்டை இருந்தாலும் உள்ளே இருக்க லிக்யூட் வந்து வெளியே வந்துடும். ஸோ அதனால நீங்கள் எப்போயுமே கொஞ்சம் டைட்டாக வந்து இதை ஸ்க்ரூ பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் குட்டியாக ஏதாவது ஹோல் இருந்தாலும் அந்த லிக்யூட் நம்ம உள்ளே ஊற்றுற லிக்யூட் வந்து வெளியே வந்துடும் இல்லையா. ஸோ அதுக்காக யூவி ரெசினை ஒரு ட்ராப் யூஸ் பண்ணி இதையும் வந்து நான் சீல் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த டெக்னிக்கை வந்து நம்ம லாஸ்ட்டாகவும் பண்ணிக்கலாம். அது எப்போ பண்ணணுன்றதையும் நான் இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ யூவி ரெசின்றதுனால யூவி லைட் யூஸ் பண்ணி நான் சீல் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்ட்டுமா நீங்களுமே அந்த ஹோலில் வந்து குட்டி ஓட்டை கூட இருக்கக்கூடாது. ஏன்னா உள்ளே ஊற்றுற லிக்யூட் வந்து அந்த ஓட்டை வழியாக வெளியே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மறக்காமல் சீல் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்களும். அதுக்கப்புறமா OHP ஷீட், ஓகேவா, OHP ஷீட் வந்து எடுத்துக்கோங்க. ஒரு ஷீட் வந்து ₹2 5 தான் வரும். ஒரு ஷீட் வந்து வாங்கிக்கோங்க. இந்த ஷீட்டை தான் நம்ம அந்த ஹார்ட்டின் ஷேப்புக்கு மேலே வந்து கவர் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஷீட் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து இதை அந்த ஹார்ட்டின் ஷேப்பில் வந்து வச்சுட்டு ஏதாவது ஒரு லெட்டை வச்சோ இல்லாட்டி ஏதாவது ஒன்று வச்சு லைட்டாக இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த ஷேப் வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணும்பொழுது கரெக்டாக நான் இப்போ பண்ணுறேன் இல்லை, ஹார்ட்டினுக்கும் சென்டரில் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். பார்டரை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணாமல் சென்டரில் இருக்கிற மாதிரி கவர் பண்ணுறேன். அதுக்கப்புறமா இந்த ஷீட்டை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் கட் பண்ணி எடுக்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த ஹார்ட்டின் சைஸை விட நீங்கள் பெருசாக கட் பண்ணிட்டீங்க இல்லை சின்னதாக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் திருப்பியுமே இன்னொரு ஷீட் வந்து கட் பண்ணுற மாதிரி இருக்கும். மார்க்கர் பென் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பிளாக் கலர் இருக்கு இல்லையா, அந்த அவுட்லைன் தெரியாத மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அவுட்லைன் தெரிஞ்சிச்சுன்னா கீச்செயினில் பார்க்கும்பொழுது கொஞ்சம் அசிங்கமாக தெரியும். ஸோ பிளாக் கலர் வந்து நீங்கள் கட் பண்ணும்பொழுது அந்த பிளாக் கலர் வந்து தெரியக்கூடாது, அது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் வீடியோவில் உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக பிளாக் கலர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். பட் பர்சனலாக நான் யூஸ் பண்ணும்பொழுது லைட்டாக சிசர் வச்சே மார்க் பண்ணிப்பேன் நான். அப்படின்னா அந்த மார்க் பண்ண ஏரியா வந்து தெரியாது. ஸோ அந்த மாதிரி மார்க் பண்ணி நான் கட் பண்ணி எடுத்துப்பேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ட்டின் ஷேப்புக்கு நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வைக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது வந்து ஃபுல்லாக கவர் ஆகிருக்காது. சைடில் இந்த மாதிரி கேப் இருக்கும். இதுதான் ரொம்ப முக்கியம். சைடில் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து கவர் ஆகிருக்கக்கூடாது. ஸோ ஷீட் கட் பண்ணும் பொழுது பார்த்து கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் அந்த ஷீட்டை வந்து இந்த கீ செயினுக்கு வந்து செட் பண்ண போகிறேன். இந்த ஷீட்டை இந்த கீ செயினில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து உள்ளே என்னென்ன திங்ஸ் எல்லாம் நீங்கள் போடணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே அந்த கீ செயின்குள்ளே நம்ம ஃபஸ்ட்டே வந்து போட்டு வச்சுருக்கணும். நான் வந்து இப்போதைக்கு என்கிட்ட அந்த குட்டியாக இருக்க அந்த லிட்டில் ஹார்ட்ஸு, உங்கள்கிட்ட என்னென்ன ஷேக்கர் திங்ஸ் இருக்கோ நீங்கள் அதெல்லாம் போட்டுக்கலாம். இதுக்குன்னே தனியாக வந்து இருக்குது. நிறையா ஷேப்லேயுமே அவைலபிளில் இருக்குது. ஃப்ரூட்ஸு, ஃப்ளவர், இந்த மாதிரி ஷேப்ஸ்லலாம் நிறையா இருக்குது. உங்களுக்கு உள்ளே வந்து என்ன இன்சைடாக நீங்கள் போடணுன்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அதெல்லாம் போட்டுக்கலாம். கிளிட்டர்ஸ் போடணுன்னா கிளிட்டர் போட்டுக்கலாம், சங்க்ஸு, ஷேக்கரு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு உள்ளே வந்து என்ன திங்ஸ் போடணுன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் போட்டு எடுத்துக்கோங்க. கலர் ஆப்ஷன் எல்லாமே உங்களோடது. உங்கள்கிட்ட என்ன திங்ஸ் நீங்கள் போடணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே போட்டுக்கோங்க. ஸோ ரொம்ப போட்டுறாதீங்க. ரொம்ப போட்டோம் அப்படின்னா நம்ம ஷேக் பண்ணும் பொழுது உங்களுக்கு திங்ஸ் வந்து மூமெண்ட் ஆகுறது அவ்வளோவா தெரியாது. ஸோ உள்ளே போடுற பொருள் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் கம்மியாக போட்டிங்க அப்படின்னா மூமெண்ட் ஆகுறது உங்களுக்கு கொஞ்சம் விசிபிளாக தெரியும். ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக போட்டு நிரப்பிடாதீங்க. கேப் இருந்தால் தான் இதுக்குள்ளே லிக்யூடுமே நம்ம இன்சர்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு யூவி ரெசின் வந்து நான் எடுத்துக்கிறேன். யூவி ரெசின் வந்து கொஞ்சம் லைட்டாக ஒரு 2 ட்ராப் போல் தான் தேவைப்படும் நம்மளுக்கு. அதுக்கப்புறமா இந்த பார்டரில் வந்து அந்த யூவி ரெசினை நான் வந்து அப்ளை பண்ணிவிட்டு மேலே அந்த OHP ஷீட் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இதில் இன்சர்ட் பண்ண போகிறேன். இன்சர்ட் பண்ணி இதை யூவி லைட்டில் வச்சு ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. சப்போஸ் யூவி ரெசின் உங்கள்கிட்ட இல்லை, நான் நார்மல் ரெசினில் பண்ணலாமான்னு கேட்டால் நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா ஒரு நாள் வந்து இதுக்கு டைம் ஆகும். நீங்கள் வந்து நார்மல் ரெசினை இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு, ரெசின்றது நான் மென்ஷன் பண்ணுறது ரெசின் ப்ளஸ் ஹார்ட்னர் மிக்ஸ் பண்ணதை தான் நான் ரெசின் மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் அந்த மிக்ஸ் பண்ணதை வந்து நார்மலாக நீங்கள் இது மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஷீட்டு வச்சு ஒரு நாள் கழித்து நீங்கள் நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் நார்மல் ரெசின் ஹார்ட்னர் யூஸ் பண்ணிங்கன்னா. யூவி ரெசின் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 4 மினிட்ஸில் இது ரெடி ஆயிரும். நீங்கள் நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் வந்து போயிடலாம். இந்த ஷீட்டை இந்த மாதிரி சீல் பண்ணி எடுத்துக்கணும். இதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிக்யூட் வந்து இன்சர்ட் பண்ணணும். ஓகேவா? லிக்யூட் வந்து இன்சர்ட் பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக நான் சொல்லியிருந்தேன் இல்லை, அந்த ஹோலை வந்து நான் அப்போயே சீல் பண்ணிட்டேன்னு. சப்போஸ் நான் சீல் பண்ணாமல் இருந்தேன் அப்படின்னா அந்த ஓட்டை இருக்கு இல்லையா, அந்த ஓட்டையிலேயே இந்த லிக்யூடை வந்து நான் இன்சர்ட் பண்ணியிருந்துருக்கலாம். பட் ஆனால் நான் அந்த ஸ்டெப்பை வந்து நானே மறந்துட்டேன். நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் ஒரு சிரஞ்ச் எடுத்துகிட்டு ஜான்சன் பேபி ஹேர் ஆயில் இருக்கு இல்லையா, அந்த ஆயில் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட பேபி ஆயில் எது இருக்கோ நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து அந்த சென்டர் சீலை வந்து ஸ்க்ரூ யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிட்டதுனால இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, OHP ஷீட் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளேயே வந்து நீடியில் இன்சர்ட் பண்ணி ஆயிலை வந்து ஃபில் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஆயில் ஃபில் பண்ணுறது வந்து கொஞ்சம் முக்கால்வாசி ஃபில் பண்ணுங்கள். ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மூமெண்ட் வந்து கிடைக்காது. உள்ளே இருக்க திங்ஸ் வந்து அவ்வளோவா மூமெண்ட் ஆகாது. முக்கால்வாசி வந்து ஆயில் வந்து ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து OHP ஷீட்டில் லைட்டாக குத்தி வந்து ஃபில் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன் இப்போது. ஸோ அந்த ஓட்டை இருக்கு இல்லையா, இந்த ஓட்டையுமே நான் அடுத்து வந்து சீல் பண்ணணும். ஏன்னா ஆயில் வந்து வெளியே லீக்கேஜ் வந்து ஆகக்கூடாது. ஸோ அதனால இப்போ நான் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பாக என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேலேயும் யூவி ரெசின் இருக்கு இல்லையா, யூவி ரெசினை லைட்டாக வந்து அப்ளை பண்ணிவிட்டு திருப்பியும் இதை வந்து நான் சீல் பண்ணி எடுத்துப்பேன். இந்த ஸ்டெப்பு நீங்கள் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம சென்டரில் அந்த ஹோல் போடுறோம் இல்லையா, அந்த ஹோல் போட்டதுக்கு அப்புறமா நீங்கள் அந்த ஸ்க்ரூவை வந்து ஃபஸ்ட்டே ஃபிக்ஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஆயில் வந்து உள்ளே அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் ஸ்க்ரூ வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணலாம். இன்சர்ட் பண்ணி லைட்டாக யூவி ரெசின் போட்டு அந்த ஸ்க்ரூவை இன்னும் கொஞ்சம் நீங்கள் அந்த மேல் பக்கமாக பார்த்து பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆயில் லீக்கேஜ் வந்து இருக்காது. ஸோ அப்படியும் நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நான் பண்ணுற மாதிரியும் பண்ணலாம். இது உங்களோட இஷ்டம். நான் 2 மெத்தட்லேயுமே பண்ணியிருக்கேன். 2மே ஒர்க் அவுட் ஆகும். உங்களுக்கு எது நீங்கள் பண்ணுறீங்களோ, உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அதில் பண்ணிக்கோங்க.
இந்த கீ செயின் பொறுத்த வரைக்கும் நீங்கள் முக்கியமாக செக் பண்ண வேண்டியது இந்த ஆயில் லீக்கேஜ் தான். ஆயில் வந்து லீக் ஆகக்கூடாது. கரெக்டாக நீங்கள் ரெசினை யூஸ் பண்ணி சீல் பண்ணி எடுத்துருக்கணும். நீங்கள் நார்மல் ரெசின் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 24 மணி நேரம் டைம் கொடுங்க. யூவி ரெசின் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ராப்பராக ஒரு 3 or 4 மினிட்ஸ் வச்சு அதை கவர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் தான். இது வந்து கொஞ்சம் லாங் ப்ராசஸ். நார்மல் நம்ம கீ செயின் பண்ணுறத விட இது வந்து கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால ரேட் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணும் பொழுதும் பார்த்துக்கோங்க. இது காஞ்சதுக்கப்புறமா லைட்டாக வந்து நீங்கள் சென்டரில் அந்த கவரை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆயில் வந்து லீக்கேஜ் ஆகக்கூடாது. இந்த மாதிரி கையில் தேய்ச்சி பாருங்கள், ஆயில் வந்து லீக் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. ஒரு 4-5 தடவை ஃபுல்லாக நீங்கள் செக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேலே ஃபுல்லாக வந்து நம்ம ரெசின் வந்து டாப் கோட்டிங் வந்து கொடுக்கணும். நார்மலாக நம்ம கீ செயினுக்கு டாப் கோட்டிங் கொடுப்போம் இல்லையா, சேம் ப்ராசஸ் தான். ரெசினையும் ஹார்ட்னரையும் ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருப்பீங்க இல்லையா, அதில் ஃபியூ ட்ராப்ஸ் இருந்தாலே போதும். இந்த ரெசின் கீ செயினுக்கு வந்து நீங்கள் சைடில் வந்து உங்களுக்கு லீக்கேஜ் ஆகும்னு நினைக்கிறீங்கன்னா லேட்டெக்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. லேட்டெக்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும், ரெசின் அண்ட் ஹார்ட்னர் எப்படி மிக்ஸ் பண்ணணுன்றது எல்லாமே ஆல்ரெடி நம்ம ரெசின் ஆர்ட் கிளாஸ் வீடியோவில் வந்து இருக்கும். பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு சைடில் இந்த மாதிரி ட்ரிப்பிங் வருது அப்படின்னா லேட்டெக்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். வீடியோ லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா பிகினர் கிளாஸ் வீடியோலாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் நார்மல் ரெசின் அண்ட் ஹார்ட்னர் வந்து யூஸ் பண்ணுங்கள். இந்த டாப் கோட்டிங்க்கு யூவி ரெசின் யூஸ் பண்ண வேண்டாம். இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஏன்னா வந்து ஓஹெச்பி ஷீட்டில் யூவி ரெசின் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிங் வந்து கொடுக்காது. ஸோ நார்மல் ரெசின் அண்ட் ஹார்ட்னர் வந்து யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இது எப்பயும் போல் ஒரு 24 மணி நேரம் கழித்து எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான ஷேக்கர் கீ செயின் வந்து ரெடி ஆயிரும். மேலே வந்து கீ செயினுக்கு நீங்கள் அந்த ரிங்கு வந்து நீங்கள் அட்டாச் பண்ணிக்கணும். ஜம்பிங் ரிங் யூஸ் பண்ணி கீ செயினுக்கு வந்து அந்த ஹேங்கிங் வந்து செட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் ஆக்சுவல் ப்ராசஸ். இதை கரெக்டாக வந்து ஒரு 24 மணி நேரம் நீங்கள் காய வச்சு அதுக்கப்புறமா எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? மேலே ஃபுல்லாக அந்த ரெசின் அண்ட் ஹார்ட்னர் ஃபுல்லாக எல்லா இடமுமே கவர் பண்ணுற மாதிரி கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் இந்த ஷேக்கர் கீ செயின் வந்து ரெடி பண்ணணும். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது வீடியோ வந்து போடணும்னு நினைக்கிறீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.